லாஸ்ட் செஷன்ல நம்ம எப்படி வந்து ஒரு கோடை வந்து ஒரு ரெபாஸ்ட்ல வந்து ஆட் பண்றது அப்படின்றத வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். தென் ஒரு ரெப்போல இருக்க கோடை வந்து நம்ம சிஸ்டமுக்கு எப்படி வந்து க்ளோன் பண்றது, இது ரெண்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஓகே, அப்போ மூவிங் ஃபார்வர்டு நம்ம வந்து ஒரு ஆட்டோமேஷன் வந்து பண்ண போறோம் அப்படின்னா, லைக் அந்த ரெப்போல இருக்க கோடை தான் நம்ம ஆக்சஸ் பண்ணி அதில் தான் நம்ம சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் வந்து பண்ண போறோம். ஸோ விச் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு மாஸ்டர் பிரான்ச்சை வந்து க்ளோன் பண்ணியிருப்போம். பட் நம்ம மாஸ்டர் பிரான்ச்ல வந்து நம்ம வந்து கோடிங் வந்து எழுதக்கூடாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான், ஏன்னா மாஸ்டர் பிரான்ச் வந்து நம்மளுக்கு சிஐசிடி சர்வரோட கான்ஃபிகர் ஆகிருக்கும். அந்த பிரான்ச்ல வந்து நம்ம ஒரு நியூ கோடை வந்து ஆட் பண்ணி அந்த எக்ஸிஸ்டிங் சினாரியோஸை வந்து நம்ம வந்து இம்பேக்டாக வச்சிடக்கூடாது. ஸோ அந்த ரீசனும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நமக்குன்னு ஒரு பிரான்ச் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ இன்டெலிஜை வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ எந்த பிரான்ச்சுக்கு வந்து பாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா மெயின் அப்படின்ற ஒரு பிரான்ச்சுக்கு வந்து பாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதே வந்து நான் GitHub டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு மெயின் அப்படின்ற ஒரு பிரான்ச்ல வந்து பாயிண்ட் ஆயிருக்கு. பட் இந்த ட்ராப் டவுன் இருக்குல்ல, அந்த ட்ராப் டவுன் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்க வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு, லைக் நியூ பிரான்ச் அப்படின்னு. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு நியூ பிரான்ச் வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்றேன். ஸோ எப்பயுமே இந்த பிரான்ச் நேம் இருக்குல்ல, இந்த பிரான்ச் நேம் வந்து நம்மளுக்கு யூசர் ஸ்டோரியோட ஐடி என்னவோ அந்த யூசர் ஸ்டோரி ஐடியை தான் நாங்கள் வந்து பிரிட்டி மச் வந்து ஒரு பிரான்ச் நேமை வந்து ப்ரொவைட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட யூசர் ஸ்டோரி ஐடி வந்துட்டு ஸோ US123ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த US123 அப்படின்ற ஒரு பிரான்ச் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், எந்த யூசர் ஸ்டோரிக்கு எந்த பிரான்ச்ல அந்த ரெஸ்பெக்டிவ் ஆட்டோமேஷன் கோடை வந்து நம்ம எழுதுறோம் அப்படின்னு. ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ற அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ல அந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரிக்கு என்ன ஐடி இருக்கோ அந்த ஐடியை வச்சே நம்ம வந்து ஒரு பிரான்ச் நேம் வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த பிரான்ச் நேமை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் பிரான்ச் அப்படின்ற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு புது பிரான்ச் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த புது பிரான்ச் வந்து எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு மெயின் பிரான்ச், அதாவது மெயின் மாஸ்டர் பிரான்ச்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து ஆட் வந்து ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ஒரு பிரான்ச் வந்து கிரியேட் பண்ணாலும் ஸோ இமிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பப்ளிஷ் பிரான்ச் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும். அப்போ தான் உங்களோட நியூ பிரான்ச் வந்து கிட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம இன்டெலிஜியை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட பிரான்ச் வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா US123 அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிருச்சு. அப்போ நம்ம என்ன ஆட்டோமேஷன் கோடு பண்ணாலும் ஸோ அந்த கோடிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிரான்ச்ல தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு புதுசாக வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சாம்பிள் டாட் ஃபீச்சர் வந்து நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைல் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு பாப்அப் வந்து நம்மளுக்கு வந்து எனேபிள் ஆகும். ஸோ ஆட் ஃபைல் டு கிட் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஆட் பண்ண வேணாம், நம்ம லாஸ்ட்டாக வந்து மொத்தமாக வந்து கமிட் பண்ணிக்கலாம். அதனால நம்ம கேன்சல் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃபைல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பர்பஸை வந்து நம்ம அந்த ஃபீச்சர் அப்படின்றத கீவேர்டை வச்சு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ தென் இதில் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற சினாரியோஸை வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட்டாக ஒரு புது ஃபீச்சர் ஃபைல் வந்து நான் ஆட் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தென் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைலில் நான் மாடிஃபிகேஷன் வந்து நான் வந்து பண்ண போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த அமேசான் ஹோம் பேஜில் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு மெத்தட் வந்து ஆட் பண்ணுறீங்க. ஸோ லெட்ஸ் சே இங்கே வந்து டைட்டில் கெட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வந்து ஆட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ பப்ளிக் வாய்ட் ஓகே, ஸோ கெட் பேஜ் டைட்டில் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து ஆட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து எங்கே ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ஒரு கிளாஸ் ஃபைல் இருக்கு, அந்த எக்ஸிஸ்டிங் கிளாஸ் ஃபைலில் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு மெத்தட் வந்து ஆட் பண்ணுறீங்க. இப்போ இன்னொன்று கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸிஸ்டிங் கிளாஸ் ஃபைலில் மேலே வந்து ஒரு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் மோர் ட்ரைனிங் இருக்கு. பட் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த மெத்தட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இந்த கோடு வந்து ஆல்ரெடி ப்ரெசன்ட் இன் மெயின் பிரான்ச்னு அர்த்தம். ஸோ இங்க இந்த கோடை யார் எழுதுனாங்களோ
அவங்களோட பேர் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும். அதாவது GitHub யூசர் நேம் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அது மூலமா யார் வந்து இந்த மெத்தடை வந்து கிரியேட் பண்ணா அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை வந்து நம்ம வந்து பண்ணிட முடியும். ஸோ இப்போ இன்னும் இதை வந்து நம்ம வந்து கமிட் வந்து நம்ம வந்து பண்ணலை. ஸோ அந்த ரீசன்னால தான் இது இப்போ இப்போதைக்கு நம்ம லோக்கல்ல இருக்கு. அந்த ரீசனால நம்மளுக்கு நியூ அப்படின்னு நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ நான் வந்து 2 சேஞ்ச் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கா இந்த GitHub டெஸ்க்டாப் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்றோமோ எல்லா சேஞ்சஸும் இங்க வந்து கேப்சர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிரும். ஸோ இப்போ இந்த GitHub டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ லைக் இப்போ நம்ம வந்து சாம்பிள் டாட் ஃபீச்சர் அப்படின்றத ஒன்று வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதை வந்து இங்க வந்து டெலிட் பண்ணுது. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த அமேசான் ஹோம் பேஜ் டாட் ஜாவான்னு ஒரு ஃபைல் இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து மாடிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து பண்ணோம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ணிட்டு இங்க நம்ம வந்தோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் வந்து ஆயிரும். ஓகே, ஸோ ஒரு சில டைம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகாது. ரெஃப்ரெஷ் ஆகலாட்டி அந்த கிளாஸ் ஃபைலை வந்து க்ளோஸ் வந்து நீங்க வந்து பண்ணிடுங்க. ஸோ இப்போ இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல். இதுல வந்து நம்ம வந்து புதுசா வந்து ஒரு லைனை வந்து நம்ம வந்து எழுதியிருக்கோம். அப்போ ஜென்ரலா வந்து நம்ம வந்து புது ஃபைல் ஆட் பண்றோம் அப்படின்னா, ஸோ இங்க அந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல வந்து நம்மளுக்கு கிரீன் கலரா இருக்கும், விச் இண்டிகேட்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ ஃபைல். இப்போ இதே வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் கிரே ஷேடா இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல். இதுல வந்து மாடிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அப்ப எந்த இடத்துல மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம்ன்ற அந்த லைனை வந்து நம்மளுக்கு வந்து இங்க வந்து காமிக்கும். ஸோ இதே வந்து நீங்க ஏதாவது டெலிட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ரெட் கலரா இருக்கும். இப்போ நான் எக்ஸிஸ்டிங்கா ஏதோ ஒன்று இருக்கு, அதை வந்து நான் வந்து மாடிஃபை வந்து நான் வந்து பண்றேன். இப்போ அகைன் நான் வந்து இன்டெலிஜி வந்து ஓப்பன் பண்றேன். ஓகே, ஸோ இங்க இந்த அமேசான் டாட் ஃபீச்சர் இருக்குல்ல, இப்போ இந்த சினாரியோ வந்து SC01 இருக்கு, இது வந்து லோவர் கேஸ்ல இருக்கு. இதை நான் என்ன பண்றேன், இதை வந்து அப்பர் கேஸ்ல வந்து நான் வந்து மாத்துறேன். ஸோ SC01 அப்படின்னு. அப்போ இதுவும் என்ன அப்படின்னா கைண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் தான். இப்போ நம்ம அந்த GitHub டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு வந்து கேப்சர் ஆகும் இந்த அமேசான் டாட் ஃபீச்சர். இது வந்து மாடிஃபைடு ஃபைல். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங்கா எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த டிஃபரன்ஸையே நம்மளுக்கு வந்து டிடெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி காமிக்கும். ஓகே, அப்போ இது மூலமா ஸோ நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து செல்ஃப் ரிவ்யூ வந்து பண்ண முடியும். இப்போ நீங்க உங்களோட ஆட்டோமேஷன் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ லைக் ஒரு செல்ஃப் ரிவ்யூ வந்து பண்றீங்க, நீங்க கோடிங் எல்லாமே வந்து கரெக்டா எழுதுறீங்க. ஸோ இது எதுக்கான கமிட் அப்படின்றத நம்ம வந்து ஒரு சம்மரியா வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணிடணும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஆடிங் நியூ ஃபீச்சர் ஃபைல் அப்படின்னு நான் வந்து கமெண்ட் கொடுத்துட்டு நான் வந்து கமிட் கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து கமிட்ல வந்து பாத்தீங்கன்னா கமிட் டு US123 இருக்கு, விச் மீன்ஸ் நீங்க ஆட் பண்ற அந்த புது கோடு வந்து எங்க ஆட் ஆக போகுது அப்படின்னா, ஸோ இந்த US123 அப்படின்ற பிரான்ச்ல தான் ஆட் ஆக போகுது. இப்போ இந்த US123 பிரான்ச்சுக்கு நான் கமிட் வந்து பண்றேன். ஸோ நம்ம வந்து கமிட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து புஷ் ஆரிஜின் அப்படின்னு நம்மளுக்கு வந்து காமிக்கும். இந்த புஷ் ஆரிஜின் கொடுத்தாதான் ஸோ நம்ம லோக்கல்ல இருந்து கோடு வந்து அந்த கிட்ல வந்து நம்மளுக்கு வந்து பிளேஸ் ஆகும். ஸோ எங்க பிளேஸ் ஆயிருக்கும் அப்படின்னா, ஸோ உங்களோட பிரான்ச் US123ல வந்து பிளேஸ் ஆயிருக்கும். இப்போ நீங்க பண்ண சேஞ்சஸ் வந்து இந்த பிரான்ச்ல மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் மறுபடியும் மெயின் பிரான்ச்சுக்கு வந்து ஸ்விட்ச் பண்றேன். இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு மெயின் பிரான்ச்சை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ மெயின் பிரான்ச்சுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இன்டெலிஜில போய் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மெயினுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிரும். பட் நம்ம மெயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த புது ஃபீச்சர் ஃபைலை காணோம். தென் இங்க வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணோம். ஸோ லைக் என்ன பண்ணோம், அது வந்து அப்பர் கேஸ்ல வந்து மாத்தணும், அந்த சேஞ்சஸ் இல்லை. தென் இந்த பேஜ் ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம புதுசா ஒரு மெத்தட் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ விச் மீன்ஸ் நம்ம பண்ற கோட் சேஞ்சஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் பிரான்ச்ல தான் இருக்கும். அப்போ அந்த பர்டிகுலர் பிரான்ச்சை வந்து நம்ம ரிவ்யூ அண்ட் அப்ரூவல் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அதை வந்து ரிவ்யூ பண்ணி நம்மளோட கோடிங் லாஜிக் வந்து கரெக்டா இருக்கா, கோடிங் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணிருக்கோமா, ஸோ எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்ரூவல் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ PR அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. PR கிரியேஷன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு புல் ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம்னு அர்த்தம். இப்போ நான் மறுபடியும் நான் வந்து நம்மளோட பழைய பிரான்ச்சுக்கு வந்து நான் வந்து ஸ்விட்ச் வந்து பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ இதை வந்து ஒரு புல் ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். இப்போ ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கால்ட் அஸ் ப்ரிவியூ புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு. இந்த ப்ரிவியூ புல் ரெக்வஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, ஸோ நீங்க வந்து செல்ஃப் ரிவ்யூ வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணீங்களோ அது எல்லாமே இங்க வந்து டிடெக்ட் ஆகும். ஓகே, அதை வந்து நீங்க வந்து ஒரு வெரிஃபை வந்து பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே ஓகே அப்படின்னா
இந்த இடத்துல கிரியேட் புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கிரியேட் புல் ரெக்வஸ்ட்டை வந்து நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ப்ரௌசர்ல வந்து உங்களோட கிட்டப்ல வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நீங்க இதுக்கு வந்து டைட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த கோடிங் வந்து எதுக்காண்டி, ஸோ அந்த யூசர் ஸ்டோரி நம்பரை வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஸோ யூசர் ஸ்டோரி 1 2 3 ஸோ லைக் ஆடட் சினாரியோஸ். ஸோ நம்ம எதுக்காண்டி ஆட் பண்ணீங்களோ, என்ன வேலிடேஷன் வந்து நீங்க வந்து பண்றீங்களோ, ஸோ அதை வந்து ஒரு ஒன் லைனரா வந்து ஆட் வந்து பண்ணிருங்க. இங்க வந்து ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜென்ரலா அந்த செட்டிங்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்க டீம்மேட்ஸ் நேம்ஸ் எல்லாமே இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். உங்க டீம் லீடரை வந்து சர்ச் பண்ணி அவருக்கு வந்து அசைன் வந்து பண்ணிடணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து மெயில் போகும். அவங்க வந்து ரிவ்யூ வந்து பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நான் எந்த ரிவ்யூவரும் நான் வந்து செலக்ட் வந்து நான் வந்து பண்ணல. தென் இதை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்க என்னென்ன இது வரைக்கும் அந்த பிரான்ச்ல வந்து கமிட் பண்ணீங்க, அந்த கமிட் டீடைல்ஸ் இருக்கும். என்னென்ன ஃபைல் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்ற அந்த சேஞ்சஸ் டீடைலும் இருக்கும். ஓகே, இப்போ எல்லாமே ஓகே அப்படின்னா, ஸோ இங்க கிரியேட் புல் ரெக்வஸ்ட் அப்படின்றத வந்து கிரியேட் வந்து பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு புல் ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ ஜென்ரலா உங்களோட பிரான்ச் உங்க ரெப்போக்கு வந்து நீங்க வந்து போனீங்க அப்படின்னா, ஸோ ரெப்போ நேம் என்ன, எல்எம்டிஏ ஏப்ரல் 2024. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 பிரான்ச் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்குது. ஸோ எதனால 2 பிரான்ச் அப்படின்னா, ஒன்னு வந்து மெயின் பிரான்ச், இன்னொரு பிரான்ச் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணது யூஎஸ் 1 2 3. ஓகே, ஸோ தென் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க வந்து ஒரு டேப் இருக்கும் கால்ட் அஸ் புல் ரெக்வஸ்ட். ஸோ இந்த புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு அந்த டேப் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் அவங்களோட ஆட்டோமேஷன் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்றாங்களோ, ஸோ அவங்க எல்லாம் வந்து ஒரு புல் ரெக்வஸ்டா வந்து கிரியேட் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு புல் ரெக்வஸ்ட்டுக்கும் ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா #1 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதோட நம்பர் வந்து #1. இப்போ நான் அடுத்து ஒரு புல் ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா அது வந்து #2. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க அசைன் பண்ண அந்த ரிவ்யூவருக்கு வந்து மெயில் ட்ரிகர் ஆயிருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த புல் ரெக்வஸ்ட்டை வந்து ஓபன் பண்ணி ரிவ்யூ வந்து பண்ணி பார்ப்பாங்க. இங்க வந்து 4 டேப் இருக்கு. கான்வர்சேஷன், கமிட்ஸ், செக் அண்ட் ஃபைல் சேஞ்சஸ். ஓகே, ஸோ இங்க வந்து நீங்க வந்து ஒரு புல் ரெக்வஸ்ட் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணீங்க, எதுக்காண்டி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷனும் நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரிவ்யூவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபைல் சேஞ்சஸ் அப்படின்ற டேபுக்கு போய் நீங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்றத வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அதாவது உங்க லாஜிக்கை வந்து வேலிடேட் பண்ணி பார்ப்பாங்க. உங்களோட கோடிங் ஸ்டாண்டர்ட் அந்த நேமிங் கன்வர்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. தென் வந்து நம்ம ரியல் டைம்ல நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணியிருக்கோமா அப்படின்றத பார்ப்பாங்க. தென் வந்து கமெண்ட்ஸ் லைன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்க கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து அப்ரூவ் வந்து பண்ணுவாங்க. இல்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ரிவ்யூ கமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஸோ ஒரு புல் ரெக்வஸ்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஸோ புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ரிவ்யூ அண்ட் அப்ரூவலுக்கு வந்து நம்ம வந்து சப்மிட் பண்றோம். இதை யாரு அப்ரூவ் பண்ணிப்பா அப்படின்னா, டெஸ்ட் லீடு வந்து நம்மளுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ இதுல நம்மளுக்கு வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, ஏதாவது நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம வந்து மிஸ் வந்து நம்ம வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரிவ்யூ கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. இதை எதை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ இந்த ரிவ்யூ கமெண்ட்ஸ் நம்ம அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ரீரிவ்யூ பண்ணி அது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து மெயின் பிரான்ச்சோட நம்மளுக்கு வந்து மெர்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்க ரிவ்யூ சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க வந்து அப்ரூவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை அப்ரூவ் கொடுத்து சப்மிட் ரிவ்யூ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜென்ரலா வந்து ஒரு 2 பேர்சன் வந்து நம்மளோட பிஆரை வந்து ரிவ்யூ வந்து பண்ணுவாங்க. அப்ப எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், மெர்ஜ் புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு. ஸோ இந்த மெர்ஜ் புல் ரெக்வஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இங்க கன்ஃபார்ம் மெர்ஜ் வந்து கொடுத்தா ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ மெர்ஜ்டு அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து மூவ் ஆயிரும். ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ மெயின் பிரான்ச்சோட மெர்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உங்களோட கோடு சேஞ்சஸ் வந்து மெயின் பிரான்ச்ல வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ நான் மெயின் பிரான்ச்சுக்கு வந்து நான் வந்து ஸ்விட்ச் வந்து நான் வந்து பண்றேன். ஓகே, ஸோ ஸ்விட்ச் பண்ணிட்டு இப்போ பிரான்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெயின் பிரான்ச்னு இருக்கு. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புது ஃபீச்சர் ஃபைல் வந்து வரல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல fetch origin அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ அந்த fetch origin வந்து கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ லைக் என்னென்ன சேஞ்சஸ்லாம் புதுசா ஆட் ஆச்சோ
அதை வந்து நம்ம லோக்கலுக்கு வந்து நம்ம வந்து புல் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ அந்த பிரான்ச்ல இருக்க எல்லா சேஞ்சஸும் நம்ம மெயின் பிரான்ச்ல வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த சாம்பிள் டாட் ஃபீச்சர் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சாம்பிள் டாட் ஃபீச்சரை வந்து நான் டெலீட் பண்றேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து டெலீட் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ டெலீட் பண்றது வந்து நான் எங்க பண்றேன் அப்படின்னா நான் மெயின் பிரான்ச்ல இருந்தே நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு டெலிட்டட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகும். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு கமெண்ட் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ரிமூவிங் ஃபீச்சர் ஃபைல். ஓகேவா? ஸோ ஃபீச்சர் ஃபைல் கொடுத்து நான் வந்து இதை வந்து ஒரு மெயின் பிரான்ச்சோட நான் வந்து கமிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து டீமை வந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகே, இப்போ டீம்ல வந்து ஒரு 5 மெம்பர் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ 5 மெம்பரும் நம்மளுக்கு வந்து தனித்தனி ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து ஒரு பிஆர் வந்து ரைஸ் பண்ணலாம். அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து லைக் மெயின் பிரான்ச்சோட நம்மளுக்கு வந்து மெர்ஜ் ஆயிரும். பட் இப்போ இன்னும் 2 பர்சன்ஸ் இருக்காங்களா, மிச்ச பர்சன்ஸ் இருக்காங்களா, மிச்ச 4 பர்சன்ஸ் அவங்க வந்து இப்பதான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ரெகுலர் பேசிஸ்ல ஸோ தே நீட் டு ஓகே சிங்க் அப் மெயின் பிரான்ச் வித் தேர் பிரான்ச். ஓகே, ஸோ அவங்க பிரான்ச்சோட அந்த மெயின் பிரான்ச்சை வந்து சிங்க் அப் வந்து பண்ணணும். ஏன்னா இப்போ மெயின் பிரான்ச்சில் புதுசாக ஒரு கோடு இருக்கு, பட் நம்ம வந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணும்போது அந்த கோடு இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம பிரான்ச்சை வந்து மெயின் பிரான்ச்சோட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ஸும் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பிரான்ச்சுக்கு வந்து நான் வந்து சுவிட்ச் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். ஓகே, பட் இப்போ வந்து நான் வந்து ஃபெச் ஆர்ஜின் கொடுத்தாலும் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த சாம்பிள் டாட் ஃபீச்சர் வந்து எனக்கு வந்து அப்பியர் ஆகுது. பட் நம்மளுக்கு இந்த மெயின் பிரான்ச்ல அந்த கோடு இல்லை. ஸோ நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம், லேட்டஸ்ட் கோடை தான் யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மெயின் பிரான்ச்சை இந்த பிரான்ச்சோட மெர்ஜ் பண்ணணும். அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிராப் டவுன் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்க கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சூஸ் அ பிரான்ச் டு மெர்ஜ். ஸோ இந்த சூஸ் அ பிரான்ச் டு மெர்ஜ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்க என்ன சொல்லுது அப்படின்னா மெயின் பிரான்ச்ல வந்து ஒரு 2 கமிட் இருக்கு, ஆனா அதோட கோடு வந்து உன்னோட பிரான்ச்ல இல்ல அப்படின்னு நம்மளுக்கு வந்து காமிக்குது. அப்ப கிரியேட் அ மெர்ஜ் கமிட்னு கொடுத்து புஷ் ஆர்ஜின் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஓகே மெயின் பிரான்ச்ல இருக்க லேட்டஸ்ட் கோடும் உங்க பிரான்ச்சுக்குள்ள வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம பிரான்ச் வந்து மெயின் பிரான்ச்சோட சிங்கப்ல இருக்கு. இப்போ இந்த டிராப் டவுனை நான் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நான் சூஸ் பிரான்ச் கொடுத்தேன் அப்படின்னா இங்க என்ன வரும் அப்படின்னா ஸோ திஸ் பிரான்ச் இஸ் அப் டு டேட் வித் மெயின் அப்படின்னு நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ ஜென்ரலா வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ டெய்லி பேசிஸ் உங்களோட பிரான்ச்சை வந்து மெயின் பிரான்ச்சோட சிங்கப் வந்து நீங்க வந்து பண்ணணும். ஸோ ஏன்னா டெய்லி பேசிஸ்ல ஒரு மெயின் பிரான்ச்சுக்குள்ள புது புது கோடு வந்து ஆட் ஆக போகுது. ஸோ யார் வந்து கம்ப்ளீட் பண்றாங்களோ அந்த ரிவ்யூ அப்ரூவல் ப்ராசஸ் சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த நியூ கோடு வந்து மெயின் பிரான்ச்ல வந்து இன்டகிரேட் ஆயிரும். அப்ப அந்த நியூ கோடையும் உங்க பிரான்ச்ல வந்து நீங்க ஆட் வந்து நீங்க வந்து பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணும்போது எந்த ஒரு கான்ஃப்ளிக்டும் நம்மளுக்கு வந்து இருக்காது. அதனால அஸ் அ ரெகுலர் ஹேபிட் ஸோ நம்ம வந்து டெய்லி பேசிஸ் ஸோ எதர் நம்ம வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறமோ இல்லை லாக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடியோ ஸோ நம்ம வந்து பிரான்ச்சை வந்து அப் டு டேட் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெயின் பிரான்ச்சோட நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபாலோ வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இப்போ அடுத்த ஒரு யூசர் ஸ்டோரியில் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு பிரான்ச் வந்து நீங்க வந்து கிரியேட் வந்து நீங்க வந்து பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டு இப்போ பப்ளிஷ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எத்தனை ஆயிரும், நம்மளுக்கு வந்து ஒரு 3 பிரான்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இங்க வந்து போனோம் அப்படின்னா எனக்கு டோட்டல் பிரான்ச் கவுண்ட் வந்து 3 பிரான்ச்சஸ் இருக்கு. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த US 1 2 3 இருக்குல்ல, ஓகே, ஸோ இந்த பிரான்ச்ல இருக்க கோடை வந்து நம்ம டெவலப்மெண்ட் பிரான்ச்சோட நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம், விச் மீன்ஸ் நத்திங் பட் மெயின் பிரான்ச்சோட ஆட் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸோ ஒரு புல் ரெக்வஸ்ட் வந்து மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த பிரான்ச்சை வந்து நீங்க வந்து டெலிட் வந்து நீங்க வந்து பண்ணிடணும். ஓகே, ஸோ ஐ ஹவ் டெலிட்டட் த பிரான்ச் 1 2 3 பிகாஸ் நம்ம கோடு வந்து அதோட மெர்ஜ் ஆயிருச்சு. அப்போ நீங்க வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரான்ச்சை வந்து நீங்க வந்து டெலீட் வந்து நீங்க வந்து பண்ணிடலாம். எப்போ உங்க ஒர்க் முடிக்கிறீங்களோ முடிச்சு அந்த ரிவ்யூ அப்ரூவல் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஒரு டெவலப்மெண்ட் பிரான்ச்சோட வந்து மெர்ஜ் ஆயிருச்சு. டெவலப்மெண்ட் பிரான்ச் இஸ் நத்திங் பட் வி கால் இட் அஸ் மெயின் பிரான்ச் இஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பிரான்ச். ஸோ அங்க மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சை வந்து நம்ம ரிமூவ் வந்து நம்ம வந்து பண்ணிடணும். ஓகே, ஸோ ஈவன் தோ
நம்ம டீம்மேட்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பிரான்ச்சும் நம்மளுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அப்போ நீங்க யார் பிரான்ச்சுக்கு வேணாச்சும் நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெயின் பிரான்ச்சுக்கு கீழே யாரெல்லாம் பிரான்ச் கிரியேட் பண்ணிருக்காங்களோ அந்த பிரான்ச் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ அந்த பிரான்ச்சை ஸ்விட்ச் பண்ணி இன்கேஸ் நீங்க வந்து பாதியில வந்து பிக் பண்ண போறீங்க அப்படின்னாலும் ஸோ நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணி நீங்க வந்து பிக் பண்ணி உங்களோட கோடிங்கை வந்து ஆட் பண்ணி நீங்க பிஆர் வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து ரியல் டைம்ல வந்து நம்ம வந்து ஃபாலோ வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு வந்து காமனா வந்து ஒரு ரெப்போ இருக்கு. அந்த ரெப்போல தான் நமக்குன்னு ஒரு சப் பிரான்ச் கிரியேட் பண்ணி உங்களோட கோடிங் ஆட் பண்ணி ரிவ்யூ அண்ட் அப்ரூவல் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த கோடை வந்து we are adding back to the main branch. Okay, so this is how like we will be maintaining the automation code in a GitHub repository in a real time. Okay. அரவிந்த், சொல்லுங்க ஸ்ரீ. அந்த GitHubல இப்பதான் அந்த US 123 டெலீட் பண்ணீங்க. பட் இந்த GitHub இதுல வந்து காட்டுது. இந்த GitHub டெஸ்க்டாப்ல காட்டுச்சு. நம்ம ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ லைக் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே நம்மளுக்கு வந்து இருக்காது. ஓகே, நம்ம வந்து ரெஃப்ரெஷ் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து பப்ளிஷ் பிரான்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நம்ம வந்து ரிமூவ் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அது டெலீட்டட் தான். ஓகே, ஸோ தென் இந்த ஆட்டோமேஷன் டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது நம்ம வந்து ரிவ்யூ அண்ட் அப்ரூவல் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க வந்து ரெகுலர் பேசிஸ்லயே இந்த புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு டேப் வந்து பார்ப்பாங்க. எத்தனை ஓப்பன் பிஆர் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ ஓப்பன் பிஆர் இந்த சென்ஸ் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் வந்து ஒரு பிஆர் வந்து நம்மளுக்கு ரைஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ரிவ்யூ வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த க்ளோஸ்ட் அப்படின்ற செக்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எத்தனை பிஆர் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் லைக் எய்தர் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ரைஸ் பண்ண கோட் லாஜிக்கே தப்பு அப்படின்னா உங்கள் பிஆரை கூட ரிஜெக்ட் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அந்த பிஆர் டீட்டெயில்ஸையும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரிவ்யூ வந்து பண்ணி பார்ப்பாங்க. அப்போது ரெகுலர் டைம் இன்டர்வலில் ஸோ நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டிவாக ஒரு நியூ கோடு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெயின் பிரான்ச்ல வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எதுக்காண்டி நம்ம டைரக்டா வந்து மெயின் பிரான்ச்ல வந்து ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது என்ன பண்ணும், எக்ஸிஸ்டிங் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை வந்து இம்பாக்ட் வந்து பண்ணிடும். அப்போ நம்மளுக்கு வந்து ரெக்ரெஷன் சினாரியோஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகாது. ஓகே, ஸோ அந்த ரீசன்னால தான் ஸோ எப்பயுமே வந்து நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ வந்து பண்ணுவாங்க. ஸோ வி ஷுட் கம்ப்ளீட் த ரிவ்யூ அண்ட் அப்ரூவல் ப்ராசஸ். Okay, so